வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு 5 நிமிஷத்தில் சேமியா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூலுக்கு ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தான். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த பாக்கெட்டில் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். தேவைன்னா நீங்கள் இன்னொரு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை நான் வறுக்காம தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உதிரியாகவும் தண்ணியில் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகுளுந்தம் பருப்பு, இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்தம்பருப்பும் இது கூட சேர்த்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பச்சை மிளகாயும் இதோடு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, இந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். தேவைன்னா இது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுருங்க. நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு இந்த ஒரு சொம்பில் தான் தண்ணியுடைய அளவு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. உப்பு எவ்வளோ ஒரு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரே இடத்துல சேமியா கொட்டினீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல பிடிச்சிக்கிட்டு கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் எல்லாமே எல்லா பக்கமும் கலந்து வரணும். அது வரையும் கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லா சேமியாவும் சேர்த்தாச்சு. எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சேமியா செய்கிறதுக்கு இந்த தண்ணியுடைய அளவு தான் ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லா சூடான கொதி வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம சேமியா சேர்க்கணும். சேமியா நல்லா வறுத்த சேமியா வரனாலே நல்லா இருக்கும். இல்லைன்னா பிசு பிசுப்பாயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்றப்பவே பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா உதிரியாக வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க.
ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணியா இருக்கு. மூடி போட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா சீக்கிரமே தண்ணியெல்லாம் இல்லாம நல்லாயிருக்கும். உதிரியா இருக்கும். அப்படியே கிளறாம அப்படியே விட்டுருங்க. இப்போ கடைசியா பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான். இது யார் வேணாலும் ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ புதுசா கல்யாணம் பண்ணவங்க, சமைக்கவே தெரியாதவங்க இந்த மாரி டக்குனு இத பார்த்துட்டு நம்ம சேனல பார்த்து இந்த மாரி செஞ்சு குடுங்க உங்க குழந்தைங்களுக்கு. தேவைன்னா நீங்க ஈவினிங் கூட டிஃபனா கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.